ஒரு கட்சியினுடைய மாநாடு எப்படி இருக்குமோ அதை போல் இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி சிறப்பா இருக்குது. எந்த திசையிலே திரும்பினாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கிறது. உங்களுடைய ஆரவார எழுச்சியே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியிலே கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக வேப்பனஹள்ளி தொகுதியிலே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு KP முனுசாமி அவர்கள் தலைமை கழகத்தின் மூலமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்து திறமையாக பணியாற்றியவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அவர் செல்லாத இடமே இல்லை. அவர் அமைச்சராக இருந்த காலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் பெற்ற மாவட்டமாக இருந்தது. இந்த மாவட்டத்திற்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து பல்வேறு திட்டங்களை பெற்று தந்தவர் மரியாதைக்கு அண்ணன் KP முனுசாமி அவர்கள். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அடுத்தது ஒசூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி மாவட்ட செயலாளர். அவர் அமைச்சராக இருந்தால், அவர் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே அந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அந்த பகுதி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றார். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி முன்னாள் MP, இப்போது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் திரு அசோக்குமார் அவர்கள். அவர் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு சட்டமன்றத்திலே குரல் கொடுத்து அந்த மக்களுடைய பிரச்சனையை எடுத்துரைத்து அந்த பிரச்சனை தீர்வு காண பாடுபட்டவர் அறிவிச்சவர் திரு K. அசோக்குமார். அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி திரு TM தமிழ்செல்வம் MLA அவர்கள். அவர் MLA இருக்கின்றார். அவர் உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த தொகுதி மக்களுடைய குறைகளை போக்குவதற்கு பாடுபட்டவர் அறிவிச்சர் TM தமிழ்செல்வம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். பர்கூர் தொகுதி, அந்த தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளர் கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது திரு EC கோவிந்தராசன் அவர்கள். அவர் கட்சிக்காரிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவர். அவர் புதிதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை தந்து அந்த பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை வளர்ச்சி பணி கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அவருக்கு திரு EC கோவிந்தராஜன் அவர்களுக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் புரட்சி தலைவர் MGR சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு.